ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஜ்லா ஃபரீத் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது என்னோடய வெட்டிங் அனிவர்சரியோட பார்ட் 2 தான். இந்த வீடியோவில் ரெண்டு ரெசிபி நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பார்க்குறதுக்கு சூப்பராகவும் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் முதல் ரெசிபி என்னென்னு வாங்க பார்க்கலாம். கீ ரைஸ் தான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 50 கிராம் நெய், 50 கிராம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து பட்டை கிராம்பு எல்லாம் அன்னாச்சிப்பூ எல்லாம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம் போட்டு. இப்போ ஒரு 4-5 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப முருகலாலாம் வேக வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டாக கண்ணாடி பதம் வெந்தால் போதும். இப்போ இஞ்சி பூண்டோட வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேங்க. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய தக்காளி இருந்தால் 1 சேர்த்துக்கிறங்க போதும். நான் சின்ன தக்காளிங்கிறதுனால 2 சேர்த்துருக்கேன். 2 அல்லது 1 தான் சேர்த்துக்கிறணும். அதிகமாக சேர்த்துட்டோம்னா கீ ரைஸோட கலரையும் அண்ட் டேஸ்ட்டையும் மாற்றிடும். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் கொடுத்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு 50 கிராம் தயிர் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேங்க. வெங்காயம் தக்காளிக்கு தேவையான 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா அதையும் மிக்ஸ் கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் 50 கிராம் தயிர் சேர்த்துக்கிறேங்க. தயிர் சேர்த்து இதையுமே நல்லா மிக்ஸ் கொடுத்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியுமே ரொம்பலாம் வதங்க வேண்டியதெல்லாம் இல்லை. 1-2 மாதிரி இருந்தாலே போதும். நம்மளுக்கு தண்ணியிலையும் சோறுலேயும் நம்மளுக்கு நல்லா மசிஞ்சு வந்துடும் தக்காளி. இப்போ பாதி தேங்காய் நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். பாதி தேங்காயில் திக் பால் தலைப்பால் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி பால்லாம் எடுக்க தேவையில்லை. இதில் நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். 1.25 கப்பு தேங்காய் பாலும் 1.25 தண்ணி எடுத்திருக்கேன். 1க்கு 1.25 தான் எடுத்திருக்கேன். 2 எடுக்கலை. அப்போ தான் ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும். ஜீரா ரைஸ் தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு சோறுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால நம்ம அதிகம்லாம் தண்ணி மலமலன்லாம் கொதிக்க வைக்க வேண்டாம். லைட்டாக கொதிச்சு வரையிலேயே ஊற வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். இது பார்ட் 2 எதுக்கு நான் வெட்டிங் அனிவர்சரி நான் செலிப்ரேட் பண்ணோம்னா என் பையனுக்காகவும் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுக்காகவும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அப்பப்போ நம்ம கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக நம்மளுக்கு சோறும் தண்ணி ஈக்குவலாக வரும்போது 10 நிமிஷம் தோசைகளை நல்லா ஹீட் பண்ணி வச்சுட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேலே தூக்கி நம்ம தம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுக்கிறேங்க. இப்போ இன்னொரு ரெசிபி பார்க்கலாம் சொன்னீங்க இல்லையா, அது சம்பா ரவை இருக்குது இல்லையா, அதில் நம்ம கீ செய்யலாம். இதுக்குமே எங்கள் ஊரில் கல்யாணத்தில் தான் செய்வாங்க. யாராவது உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி கலரி கல்யாணமோ இல்லை மட்டன் குழம்போ அந்த மாதிரி பண்ணி கீ ரைஸ் அண்ட் தேங்காய் ரைஸ் ஏதாவது செஞ்சு இந்த மாதிரி கீர் வச்சிங்கன்னா போதும். விருந்தே கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் நம்மளுக்கு. கண்டிப்பாக சாப்பிட்டவங்கள பாராட்டுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு கொஞ்சம் ஒரு 50 கிராமில் ஒரு 50 கிராம் கூட தேவையில்லை. ஒரு 5-6 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1 டம்ளர் சம்பா ரவை எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு நல்லா நெய்யில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் 1 டம்ளர் பால் எடுத்துருக்கேன். 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இதில் 1 டம்ளர் ஜவ்வரிசி எடுத்துக்கிறேங்க. எந்த கப்பில் நீங்கள் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஜவ்வரிசி எடுத்துகிட்டு அதையுமே தண்ணியோடையே ஊற்றிடுங்க. மொத்தமாக 4 கப்பு வரும். 1 கப் பால், 2 கப் தண்ணி, ஜவ்வரிசியோடு சேர்த்து 4 கப்பாக வரும். அதுலேயுமே தண்ணியோடையும் ஊற்றிடணும். சேர்த்துட்டு கால் ஸ்பூன் உப்பு போட்டு 2 விசில் ஹை ஃப்ளேம்லேயும் 2 விசில் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வச்சுக்கிறேங்க. வச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் கலரி குழம்பு தான் நான் வச்சுருந்தேன். மட்டனில் எப்போவுமே மட்டன் குழம்பு வைக்கிறோம். இதுக்கு எங்கள் ஊரில் கல்யாண வீட்டு சாப்பாட்டுக்கு கலரி குழம்பு தான் வைப்பாங்க. நல்லாயிருக்கும். கல்யாணத்தில் நம்ம கீ ரைஸ் தேங்காய் ரைஸ் கூட சாப்பிடும்போது அதே டேஸ்ட் வரும். இப்போ கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. மேலே கொத்தமல்லி புதினா போட்டுட்டு மேலே ஒரு 2-3 ஸ்பூன் கீ ஆட் பண்ணி அதையுமே கிளறி விட்டு மூடி வச்சாச்சு. ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் முட்டை அவிய போட்டிருந்தேன், அதுவுமே ரெடி ஆயிடுச்சு.
கறி குழம்பு வந்துட்டு நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன். அதனால் வந்து நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கல. இது அப்பப்போ இடையில செய்வேன். அதுதான் இந்த வீடியோவில் நான் ஷூட் பண்ணியிருந்தேன். லாஸ்ட்டாக தேங்காய் பால் சேர்த்துட்டு கறி குழம்புக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்குள்ளேயும் வந்துட்டு பார்த்தா இந்த பக்கம் நம்ம விசில் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரவை ஜவ்வரிசியெல்லாம் அது நல்லா வந்து வந்துருச்சு. கீழே அடியெலாம் பிடிக்கல, அடி பிடிக்காமல் பார்த்துக்கிறேங்க. இப்போ வந்துட்டு இதுக்கு வந்துட்டு திரும்பவும் நம்ம சீனி பாலெல்லாம் சேர்க்கணும். சரியாக நான் வந்துட்டு 1.25 கப்பு வந்துட்டு நான் சீனி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து நான் மில்க் மேட் சேர்க்குறதுனால வந்துட்டு 1.25 சேர்த்துருக்கேன். நீங்கள் மில்க் மேட் இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் 2 கப் சேர்த்துக்கிறேங்க. நான் 1.25 வந்துட்டு சீனியும் 1/4 கப்பு வந்துட்டு மில்க் மேட் சேர்த்துருக்கேன். மில்க் மேட் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீர் வந்து. கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணிக்கிறேங்க. அப்புறம் வந்துட்டு 2 கப் பால் சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக 1/4 கப் வந்துட்டு மில்க் மேட் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மில்க் மேட் சேர்த்துக்கிடுவேன். இப்போ 1/4 கப் மில்க் மேட் இருந்துச்சு, நான் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட இருந்துச்சு நான் சேர்த்துக்கிறேன். இல்லைனால் கூடமே நீங்கள் வாங்கி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கீர் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக மில்க் மேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கிறேங்க. இதோட உண்மையான டேஸ்ட் வந்து கிடைக்கும். இப்போ வந்து மில்க் மேட் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு 10லேருந்து 15 முந்திரியும் பாதாமும் சேர்த்துருக்கேன். ஊற வச்சு நான் பால் லைட்டாக ஊற்றி மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கேன். முந்திரி வந்துட்டு 1-2 அரையிலனா கூட பரவாயில்ல, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு நெய்யில் வந்துட்டு ஒரு 10லேருந்து 15 முந்திரி நல்லா ஒரு 4-5 ஸ்பூன் நெய் விட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கி விட்டுக்கிறோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு இந்த கீரு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தனியாக வேணும்னா கூட நீங்கள் தனியாக வச்சுக்கிறோங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு பேக் பண்ணியாச்சு. எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கும் அவங்க ஃப்ரெண்டுக்கும் என் பையனுக்கும் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுக்கும் வந்துட்டு பேக் பண்ணி வச்சுட்டு தான் நாங்கள் சாப்பிட்டோம். கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த கீரு. உங்களுக்கு தனியாக தான் வேணும்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு சுடு தண்ணியோ இல்லை காய்ச்சி ஆற வச்ச பாலோ 2ல் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக பச்சை தண்ணியாக ஊற்றிடாதீங்க. அவங்களுக்கும் அவங்க ஒய்ஃபுக்குமே நாங்கள் சாப்பாடு கொடுத்துருந்தோம். 2 பாக்ஸில் கொண்டுட்டு போயிருந்தோம். உண்மையிலுமே சாப்பிட்டுட்டு நிஜமாலுமே நான் வீடியோக்காக சொல்லலை, சாப்பிட்டுட்டு அந்த அண்ணா வந்துட்டு என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்துட்டு பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட ஃபீல் இருந்துச்சுடா அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. உண்மைக்குமே வந்துட்டு சமைச்சு நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக இருக்கட்டும், நம்ம ஃபேமிலிக்காக இருக்கட்டும், நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், யாருக்காக இருந்தாலுமே நம்ம இந்த மாதிரி சமைச்சு கொடுத்து அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு வாய் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுல வரும் பாருங்க சந்தோஷம். அதுலேயே நம்ம மனசும் வயிறும் நிறைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் பையனுக்கு பேக் பண்ணேன். பையன் வந்து அந்த அன்னைக்குன்னு சாப்பிடல, அவனுக்கு ஃபீவருங்கிறதுனால ஒழுங்காகவே சாப்பிடல. அதோட சரி காய்ச்சலாக இருக்கும்போது கனங்கட்ட வேணாம் வயிறு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சாப்பிட்டதுக்கப்புறம் அதை கொட்டிட்டான். அதுக்கப்புறம் கீர் மட்டும்தான் சாப்பிட்டான். எனக்கு தெரியல காய்ச்சலுங்கிறதே கடைசியில் கிளம்பியில் தான் சொல்லியிருந்தான். முட்டையுமே வந்துட்டு அவங்களுக்கு வச்சுருந்தோம். உடைக்காமல் முட்டையை வச்சிட்டோம். உடைச்சா வந்துட்டு இதாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு உடைக்காமே வச்சிட்டோம். அப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு நாங்கள் ஸ்நாக்ஸ் தம்பிக்கு வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தோம். அவனுக்கு கேட்டிருந்த ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்ற மாதிரி அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் தான் வாங்கி கொடுத்துருந்தோம். அவன் வந்துட்டு வெறும் டார்க் ஃபேன்சி ஜிம்ஜாம் பிஸ்கெட்டு ஓரியோ பிஸ்கெட்டு அந்த மாதிரி தான் கேட்பான். அது வந்துட்டு அடிக்கடி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு பாக்கெட்டில் எடுத்துக்கிடுவேன். இந்த கேக் வந்து நான் வீட்டில் ரெடி பண்ண கேக், சாக்லேட் கேக்கு தான். மறுபடியுமே நாங்கள் வந்துட்டு கேக் கட் பண்ணோம். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வாங்கியிருந்தோம்ல ஆர்டர் கொடுத்து, அதுலேயே வந்துட்டு இருந்த அந்த ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரிங்கிற இருந்த விளாக் எடுத்து நாங்கள் அதில் செட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது வந்துட்டு ஹனி கேக்கும் ப்ரௌனியும் தான் பையனுக்கு வாங்கியிருந்தேன். ஹனி கேக் வந்து மதர்சாவில் உள்ள பிள்ளைங்களுக்காக வாங்கியிருந்தேன். கிளம்பியாச்சு. போகிற வழியில் அப்படியே லைட்டாக அதையும் வீடியோ எடுத்துட்டேன்.
ரொம்பலாம் எடுக்கல, ஆல்ரெடி நம்ம எடுத்த வீடியோங்கிறதுனால நான் நிறையலாம் எடுக்கலை. ஒரு வழியில் அப்படியே லைட்டாக ஷூட் பண்ணேன். இந்த பூவை பார்க்கும்போது ஃபாரினில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. அதனால் அதையுமே எடுத்தேன். ஹாஸ்டல் வந்தாச்சு. வந்துட்டு மீலாடு நபிக்கு வந்துட்டு ஜிப்பா கேட்டிருந்தான் பையன், கலர் ஜிப்பா. அதில் வந்துட்டு 2 எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஒன்று மீலாடு நபிக்கு போகிறதுக்கும் இங்கேருந்து சென்னை கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. 3 நாள் கூட்டிகிட்டு போகிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. சூப்பரான ஒரு வீடியோ தான். ஆலிசா வந்துட்டு நான் கொண்டுட்டு போய் கொடுத்த கேக்கை வந்து எல்லாருக்கும் அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இந்த கேக்கு யார் கொடுத்துருந்தா அப்படின்னு சொல்லி சொன்னால் அக்ஸலுடைய அம்மாவும் அக்ஸலுடைய அத்தாவும் கொடுத்துருக்காங்க. அக்ஸல் அம்மாவுடைய பேரும் அத்தாவுடைய பேரும் சொல்லுங்க பசங்கள்ட்ட சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மதர்சாவை இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு கொடுத்து அவங்க பண்ணுற துவா இருக்கு. ஓகேங்களா? இந்த 2 தம்பதிகள் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, நீ திருமண நாளுங்கிறதுனால என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஒரு பொருளை உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லியிருந்தாங்க. நம்ம ஒப்படைச்சாச்சலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 2 அதாவது நம்மளுடைய பெற்றோர்கள் தான் அவர்களும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 2 பெற்றோர்களுடைய அனைத்து விதமான ஹலாலான ஹாஜத்தை அல்லாஹ் நிறைவேற்றி தந்தல் புரிவானாக. அவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களிலும் ரஹமத்தையும் பரக்கத்தையும் அபிவிருத்தியும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய தொழில்துறைகளில் மென்மேலும் தடையில்லாத சிறந்த வாழ்க்கையும் சிறந்த பொருளாதாரத்தையும் அல்லாஹ் உங்களுடைய துவாக்களை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சிறந்த பொருளாதாரத்தையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அவர்கள் எந்த நோக்கத்திற்காக துவா செய்கிறார்களோ அப்படிப்பட்ட அந்த உயரிய நோக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய துவாவை கொண்டு அல்லாஹ் என்ன செய்வானாக, அங்கீகரித்து மக்பூல் செய்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.